வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதாவது முக்கியமான 4 நோய்கள். இது எந்த மீன்களுக்கு ஏற்படும் அப்படின்னா 2 மீன்கள் தான், திலேப்பியா அப்படி இல்லைன்னா ரூப்சந்தர், ஏரி வவால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த 2 மீனுக்கும் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு மீன். இந்த நோய் ஏற்பட்டால் அந்த மீன் எப்படி இறந்து போகும், ஸோ அதோடைய அறிகுறிகள் என்ன, அப்படி இந்த மீன்கள் நோயினால் தொற்று உண்டாயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி செய்யலாம், அதாவது சிகிச்சை முறை எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒவ்வொரு நிமிடமும், அதாவது ஒவ்வொரு வினாடியும் மிகவும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சதை உங்களுடைய பிளான்ட், அதாவது நம்ம பயோஃப்ளாக் டேங்க் நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சதை அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு பாலித்தீன் கவராது போட்டு அந்த இடத்துல வச்சுருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை இதற்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இது ஒரு வழிவகையாக அமையும். ஸோ இப்போ நோய்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நோய்கள் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, தானாக நோய்கள் உருவாகலாம், அப்படி இல்லைன்னா நம்ம மீன் வாங்குகிற இடத்துலேருந்து மீன் தொற்று நோய்கள், அதாவது நம்ம மீன்கள் வாங்கக்கூடிய இடத்துலேருந்து அங்கே உள்ள ஒட்டுண்ணிகள் தண்ணியின் மூலமாக வரலாம். சரிங்களா. ஸோ இந்த 2 முறையில் தான் நோய்கள் பரவும். ஸோ எந்த முறையில் பரவினாலும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 4 நோய்கள் தான் நம்ம பயோஃப்ளாகில் மிகவும் அச்சுறுத்தலாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நோய்கள் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இதை அணுகுமுறை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐசோபாட் அப்படிங்கிற ஒரு நோய் மீன்களுக்கு ஏற்படும் பொழுது அதோடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வலி, மீன்களுக்கு அதிகமான வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். ரைட்டுங்களா. ஸோ மீன்களுக்கு அதிகமாக வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும், மீன்களால் நிம்மதியாக இருக்க முடியாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்கு இருக்காது. ஸோ அதனால் அது உணவு எடுக்காது. ரைட்டுங்களா. அதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா, இந்த நோய் வந்துச்சுன்னா மீன்கள் துள்ளி துள்ளி குதிச்சுட்டே இருக்கும். அதாவது துள்ளி குதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விளையாண்டுட்டு இருக்கும், இல்லை வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் துள்ளி குதிக்கிறது இல்லாமல் சடனாக என்ன பண்ணும் அப்படின்னா இது துள்ளி குதிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீருடைய மேற்பகுதியில் தான் அப்படியே நின்றுட்டே இருக்கும். ஸோ இறக்கும் பொழுதும் மீன்களுடைய மேற்பகுதியில் உயிர் லேசாக இருக்கும், வால் ஆடும், அதால் நீந்த முடிகிற அளவுக்கு நீந்தும், மிதங்குற மாதிரி இருக்கும், நீந்துற மாதிரியும் இருக்கும். ஸோ இது அனுபவ ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதாவது நீந்துற மாதிரியும் தெரியும், இறந்து போன மாதிரியும் தெரியும், ஸோ மயக்கத்தில் இருக்கிற மாதிரியும் தெரியும். ஸோ இது மாதிரியான ஒரு அறிகுறிகள் தோன்றும். இந்த ஐசோபாட் நோயினால் பாதிக்கப்பட்டுச்சு மீன்கள் அப்படின்னா 1 to 2 நாட்களுக்குள்ளே ஃபுல்லாக டேங்கில் பரவிடும். ஸோ பரவின பிறகு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா மீன்களும் இறந்து போயிடும். இந்த நோய் அதிகமாக நம்மளுடைய பயோஃப்ளாக் டேங்கை தாக்காது. ஸோ சப்போஸ் தாக்குனுச்சு அப்படின்னா இதுக்கான சிகிச்சை முறையை நம்ம பார்க்கலாம். ட்ரைக்ளோஃபோன் அப்படின்ட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மருந்தில் நீங்கள் என்ன பண்ணால் வாரத்துக்கு 3 to 4 முறை நீங்கள் மூழ்கி எடுக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் மீன்களை செய்கிறதுனால இதிலிருந்து பாதுகாக்கலாம். இந்த நோய் ரேர். ரைட்டுங்களா. ஸோ இது எப்போ வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது, ரேராக தான் பாதிக்கும். ஸோ இதற்கு பிறகு ஒரு நோய் ஒன்று இருக்குது. ரைட்டுங்களா. இந்த நோய் பேர் பார்த்திங்கன்னா ட்ரைகோடினா. ஸோ இந்த நோய் தான் அதிகமாக எல்லாரையும் பாதிக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன ஐசோபாட் அப்படிங்கிற ஒரு நோய் எப்பயாவது வரும், ஒரு 10% 20% தான் இது மாதிரி நோய்கள் வரும். ஆனால் நம்ம இதுக்கு பிறகு பார்க்கக்கூடிய இந்த ட்ரைகோடினா அப்படிங்கிற ஒரு நோய் பார்த்திங்கன்னா எல்லாரும் இந்த நோயை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரைகோடினா நோய் எப்படி வருது, இதிலிருந்து நம்ம எப்படி மீன்களை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் இது மீன் எப்படி தொற்று இது ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதோடைய அறிகுறிகளையும் பார்க்கலாம். இந்த ஒரு செக்ஷனை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக கவனிங்க. ரைட்டுங்களா.
ஸோ ட்ரைகோடினா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோய், அதாவது பரவும் நோய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு மீன்களுக்கு வந்துச்சுன்னா இன்னொரு மீனுக்கு ஈஸியாக பரவிடும். சரிங்களா? இதோடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் அறிகுறி, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க மீன் இறை எடுக்காது. அதாவது மீன் அதிகம் சாப்பிடாது, சாப்பிடும், ஏதோ வந்து 2 வாய் கொத்திட்டு போயிடும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் பண்ணும். மீன் அதிகமாக சாப்பிடாது. முன்னும் பின்னுமா புரட்டி நீந்தும். ரைட்டுங்களா? முன்னும் பின்னும் புரட்டி, அதாவது இந்த பக்கத்தில் பாதி படுத்துட்டும் அந்த பக்கத்தில் பாதி படுத்துட்டும் புரண்டு என்ன பண்ணும் அப்படின்னா நீந்தும் பொழுது இதோடைய உடல் அதிகமான வலியை பெறும். ரைட்டுங்களா? இந்த நோய் ஒரு டேங்கில் வந்துச்சுன்னா இது ஈஸியாக பரவும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும், ரொம்ப டீப்பாக நம்ம இதை கண்காணிச்சிட்ருக்கணும். சரி, ஓகே, இந்த நோய்கள் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான மெத்தட் இது. ஃபார்மலின் எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். ஸோ ஃபார்மலின் வாங்கிக்கோங்க. இந்த ஃபார்மலினுடைய அளவு பார்த்திங்கன்னா 25லிருந்து 50 மில்லி லிட்டர். ரைட்டுங்களா? ஸோ 25லேருந்து 50 மில்லி லிட்டர் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இது 1000 லிட்டருக்கான தண்ணிக்கு உள்ள அளவு. ரைட்டுங்களா? நம்ம தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ 1000 லிட்டருக்கு 25லிருந்து 50 எம்எல் வரைக்கும், அதாவது இந்த 25லிருந்து 50 எம்எல் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மீன்கள் சிறியதாக இருக்கும்பொழுது 25ம், மீன்கள் பெருசாக இருக்கும்பொழுது, அதாவது வளர்ந்த பிறகு இந்த நோய் தாக்குனுச்சுன்னா 50 எம்எல்லும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு பர்டிகுலர் ரேஷியோ தான். ஸோ 25லேருந்து 50 உங்களுடைய மீனுடைய சைஸை பொறுத்து நீங்கள் எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நேரடியாக நம்ம டேங்கில் கலந்துட வேண்டியது தான். சரிங்களா? இதை நம்ம டிப் பண்ணிலாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை, நம்மளுடைய தண்ணியில் நீங்கள் கலந்துடலாம். ஏன்னா ஃபார்மலின் என்ன பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஃபார்மலின் பற்றியான வீடியோஸ் போட்டிருக்கோம், போயிட்டு பாருங்கள். ஸோ ஃபார்மலின் எதுவும் அதில் ஒரு அதிகப்படியான நச்சுகளை உள்ளடக்காது. அதனால் நம்ம டேங்கில் சாப்பாடு போடுறதுனால அதில் வந்துடும், இல்லை மிக்ஸ் ஆகும் அப்படிங்கிற கவலை தேவையில்லை. ஸோ இதோடைய மீனின் அறிகுறி அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இதோட ஆக்டிவிட்டீஸை மட்டும் வச்சு தான் இந்த ட்ரைகோடினா அப்படிங்கிற ஒரு டிசீஸை கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா, ட்ரைகோடினா நோய்களை இன்னும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தோல் ஸ்கிராப்ஸ் அப்படிங்கிற ஒரு மெஷின் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அது மூலம் நம்ம பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அப்படிங்கிறதுனால நான் மேலே சொன்ன அந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா ட்ரைகோடினாவாக இருக்கலாம், அந்த நோயாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஃபார்மலின் அப்படிங்கிறத நம்ம இந்த மீன்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது மோனோஜி அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோனோஜி அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் மோனோஜீனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில இடத்துல மோனோஜி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ரெண்டும் ப்ரொனவுன்சேஷன் ஒன்று தான். அதாவது ஆய்வின் அடிப்படையில் ஒரு சிலர் சொல்லும்பொழுது ப்ரொனவுன்சேஷனை மாற்றி சொல்கிறாங்க. ஸோ எந்த நோய்களாக இருந்தாலும் நம்ம கீழ்கண்ட இந்த ஒரு வழிமுறைகளை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இதோடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீன்கள் அதிகமாக நிற குறைவு, அதாவது நிறமிகள் குறைவு. ரைட்டுங்களா? அதாவது அதிகமான அந்த நிறத்தை இழக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கிஃப்ட் திலேப்பியா இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கிஃப்ட் திலேப்பியா நம்ம வாங்கி விடும்பொழுது பிளாக் கலர் அதிகமாக இருக்கும், அந்த ரேஷியோ பிளாக் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மோனோஜீனி அப்படிங்கிற ஒரு நோய் தாக்கும்பொழுது அது வெண்மையாக மாறிடும், நிறத்தை இழக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நிறத்தை இழக்கும் அப்படின்னா, இது ஒரு பார்க்கும்பொழுது இது கிஃப்ட் திலேப்பியா அப்படின்னு மட்டும் இல்லாமல் எல்லா மீன்களையும் இது அஃபெக்ட் பண்ணுது. இந்த மோனோஜீனி நோயோடைய இன்னொரு அறிகுறி அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது உடல் வீக்கம். சரிங்களா? ஸோ உடல் வீக்கம் பெறுவதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, அதோடைய பக்கவாட்டு துடுப்புகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் இரத்த கட்டிகள் உண்டாகும். சரிங்களா? இந்த பக்கவாட்டு துடுப்புகளில் இரத்த கட்டிகள் உண்டாகும். இதனால் மீன்கள் எப்பொழுதுமே மேற்பக்கம் நீந்திக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது எந்த மீன்களாக இருந்தாலும் சரி தான், பாட்டம் ஃபீடராக இருந்தாலும் சரி தான், நடுப்புற இருக்கிற அந்த மீன் வகைகளாக இருந்தாலும் சரி தான், மேலே உள்ள மீன் ரகங்களாக இருந்தாலும் சரி தான், இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட, அதாவது மோனோஜீனி என்கிற நோயினால் பாதிக்கப்பட்ட மீன் எப்பொழுதுமே அந்த தண்ணியோட மேற்பரப்பில் தான் வந்து நின்றுட்டுருக்கும். ஸோ இதை குணப்படுத்துறதுக்கு நம்ம ட்ரைகோடினாவோட ப்ரொசீஜர் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதே ஃபார்மலினை 1000 லிட்டருக்கு 25லேருந்து 50 எம்எல் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
கலந்து விடணும். ஸோ இந்த ட்ரைகோடினா மோனோஜினி ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேமான ஒரு மருத்துவ அந்த பாதுகாப்பு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதாவது ட்ரீட்மெண்ட் சிகிச்சை அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான். ஸோ நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது 4ஆவதாக ஏற்படக்கூடிய நோய், ரைட்டுங்களா? ஸோ இந்த நோய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கின் அல்சர் அப்படின்னா தோலில் ஏற்படக்கூடிய புண்கள், அவ்வளோதான், சரிங்களா? இதுக்கு பெரிய டெஃபினேஷன்லாம் எதுவும் இல்லை. தோலில் புண்கள் இருக்கும். ஸோ இந்த புண்களை பார்க்கும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தோலில் ஒரு சில இடங்களில் புண்கள் இருக்கும். இந்த புண்கள் கருப்பு, வெள்ளை, அப்படி இல்லை சாம்பல் கலர், இல்லை ரெட் கலர் கூட இருக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இதோடைய வடிவமும் சிறிய வட்டமாக இருக்கலாம், இல்லை ஷேப்லெஸ், அதாவது வடிவம் இல்லாமல் கூட இருந்துகிட்ருக்கலாம். ஸோ ஆனால் புண்கள் இதில் உண்டாயிருக்கும். ஸோ இந்த புண்கள் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மீன்களால் சரியாக நீந்த முடியாது. அதாவது பொதுவாகவே மீன்கள் நீந்துறதில் பிரச்சனை இருந்தாலே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் அது மாட்டிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன், சரிங்களா? எந்த டிசீஸாக இருந்தாலும் மீன்களால் நீந்த முடியாது. அதுவும் பர்டிகுலராக இந்த ஸ்கின் அல்சர் வந்துச்சு அப்படின்னா, அதாவது தோலில் புண்கள் வந்துச்சுன்னா சுத்தமாக மீன்களால் நீந்த முடியாது. ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸ்டாண்டர்டாக அப்படியே ஒரே இடத்துல இருக்கிறதுனால இறை தேடி அதால் இறை எடுக்க முடியாது. இது 2லிருந்து 4 நாட்களுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்கின் அல்சர் வந்ததுன்னா இறந்து போயிடும் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டுங்களா? ஸோ இந்த நோய் எதனால் ஏற்படுது அப்படின்னா ஒட்டுண்ணிகள், வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது 2 வழியில் ஏற்படும், சரிங்களா? ஸோ என்னென்னா டார்பலின் ஷீட்டில் ஏதாவது மடிப்புகள் இருந்துச்சு, ஸோ அந்த மடிப்புகள் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ஸோ ஸ்கின்னில் டேமேஜ் ஆகிறதுனால ஏற்படலாம், ஒன்று. 2வது சிமெண்ட் தொட்டியில் வளர்க்குறவங்களுக்கு நிறைய இந்த பிரச்சனை வரும், ரைட்டுங்களா? ஸோ சிமெண்ட் தொட்டியில் வளர்க்குறவங்க இந்த பிரச்சனையை நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கின்னில் புண்கள் ஏற்பட்டுரும். மீன்களாலேயே மீன்களுக்கு இது மாதிரி அல்சர் ஸ்கின் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்பொழுது, ஒரு நம்ம சாப்பாடு போட்டால், நம்ம இப்போ திலேப்பியா மீன்களாக இருந்தாலும் சரி, ஏரி வவால்களாக இருந்தாலும் சரி, எந்த மீன்களாக இருந்தாலும் சரி, சாப்பாடு போடும்பொழுது ஒரே இடத்துல போடும்பொழுது எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடித்து தான் சாப்பிடும், ரைட்டுங்களா? அதாவது துடுப்புகளையும் அதோடைய முட்களையும் போட்டு அடித்து சாப்பிடும். ஸோ சாப்பிடும்பொழுது என்ன ஆகுதுன்னா மற்ற மீன்களை போயிட்டு அந்த முள்கள் வந்து குத்திடும், ரைட்டுங்களா? ஸோ சின்னதாக தான் குத்தும், பெருசாலாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன கீரலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சின்ன கீரல் என்ன ஆகுனா நாளடைவில் நம்மளுடைய வாட்டர் குவாலிட்டி சரியில்லாத நேரத்தில் என்ன பண்ணால் ஒட்டுண்ணிகள் அந்த சின்ன ஸ்க்ராச்சஸில் போய் உட்காந்துரும். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகி ஒரு புண்கள் உண்டாகும் அப்படிங்கிறது தான் இதில் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை, ரைட்டுங்களா? ஸோ இந்த நம்ம சொன்ன எல்லா மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதாவது ஸ்கின் அல்சர் வந்துச்சு அப்படின்னா ஸோ மீன்கள் டோட்டலி க்ளோஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம், ரைட்டுங்களா? ஸோ இந்த 4 முறையும் திரும்ப திரும்ப என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பார்த்து அதுக்கான ஒரு கிளியரான ஒரு முடிவை நீங்கள் எடுங்க, தீர்வுகளை நீங்கள் எடுங்க. ஸோ இந்த காமனாகவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் அல்சருக்கு பார்த்திங்கன்னா ட்ரைக்ளோரோஃபார்ம் தான், ரைட்டுங்களா? எல்லோரும் இந்த ட்ரைக்ளோரோஃபார்ம் போடுறாங்க. அது இல்லை அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நீங்கள் போடுறான். ட்ரைக்ளோரோஃபார்ம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போடலாம். மெடிக்கலில் டிப்டெரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெடிசன் ஒன்று இருக்குங்க, சரிங்களா? இந்த டிப்டெரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்தை நீங்கள் வாங்கிட்டு ஸோ அதை கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். அதாவது ட்ரைக்ளோரோஃபார்ம் அப்படின்னா இதோட கண்டென்ட்டு 1000 லிட்டர் தண்ணியில் நீங்கள் 0.5 கிராம், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது, 0.5 கிராம்லேருந்து 1 கிராம் தான் போடணும், சரிங்களா? ஸோ அதாவது 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் தான் போடணும், ஏன்னா எஃபெக்ட் அதிகம் அப்படிங்கிறதுனால. அப்படி இல்லை, 2வது ஆப்ஷன் அந்த டிப்டெரெக்ஸ் அப்படி இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த டிப்டெரெக்ஸை டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போடுறதா இருந்தால் இது அதை விட எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ 1/2 கிராம் அப்படிங்கிறத விட 1/4 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. 1/4 கிராம்லேருந்து 1/2 கிராம் தான் போடணும், சரிங்களா? இது 1000 லிட்டர் தண்ணிக்கு. ஸோ ட்ரைக்ளோரோஃபார்ம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா டிப்டெரெக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி 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 பவர்ஃபுல்லானது. ஸோ கொஞ்சம் தான் நீங்கள் போடணும் 1000 லிட்டர் தண்ணிக்கு. அது மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு, ஸோ டிசீஸில் மட்டுமே என்னென்னா நம்ம இண்டிவிஜுவலாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம டேங்கில் டைரெக்டாக இது மாதிரியான கெமிக்கல் மெடிசன்ஸ் கலக்கிறதுனால எல்லா ஃபிஷ்ஷையும் அஃபெக்ட் பண்ணிடும், எல்லா ஃபிஷ்ஷும் இறந்துடும். இதுக்காக ஒரு தனி ஒரு துறையே இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இலவசமான இந்த ஆலோசனையை நீங்கள் பெற்று நீங்கள் மீன் வளர்க்குறவங்க லாபகரமாக நீங்கள் வளர்க்கலாம்.
ஸோ இன்னொரு அடிஷ்னல் ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டிஎன் பயோஃப்ளாகில் வாட்டர் ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் அந்த நியூ மெத்தட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரிப்ரேஷன் பண்ணுற நியூ மெத்தட் இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயே இன்பில்டாகவே உங்களுக்கு டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் வாட்டர் பேராமீட்டரோட குவாலிட்டியை எப்படி ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் உள்ளடக்கி இந்த என் ப்ரொபயோட்டிக் அப்படிங்கிறது ஒன்று வெளியிலேருந்து வர வச்சு உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் எதுக்கு இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நோய்கள் அதிகமாக தாக்கக்கூடிய இந்த பயோஃப்ளாகில் இது மாதிரியான ஒரு சில ப்ரொபயோட்டிக் நியூ ஐட்டம், அதாவது காலங்கள் மாற மாற நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம மாற்றிக்கிறோம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, நம்மளுடைய அனைத்தையும் மாற்றிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மீன் வளர்ப்பு தொழிலையும் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ காலம் மாறும்பொழுது நாமும் மாறும், அதற்கு ஏற்ற லாபத்தையும் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை வீடியோ மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.